தேதியாகிய அக்காலத்திலேதானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். மொர்தெகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமல்ல 127 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அச்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. அந்த கட்டளைகள் அகாஸ்வேரு ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி போகிற அஞ்சக்காரர் கையில் அனுப்பப்பட்டது. அவைகளில் அகாஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய அந்த ஒரே நாளிலே அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும் தங்கள் விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. யூதர் தங்கள் பகைஞருக்கு சரிக்கு சரி கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாயிருக்க வேண்டுமென்று அந்தந்த நாட்டில் உள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்பட்டிருக்கிறதாக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சக்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோடு புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்தில் புறப்பட்டான். சூசான் நகரம் 6 படிக்கு மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேக யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். பாடம் முடிந்தது. தேவனே வாசகப்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 30. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 30. மேலும் என் சகோதரன் உடன் வேலையாளரும் உடன் சேவகனும் உங்கள் சேனாதிபதியும் என் புறச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்போப்ரோதாத்தீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சியுள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாதிப்படுவனுமாயிருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாயிருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்குவதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கு இறங்கினார். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். ஆனபடியினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை ஏகமாய் எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படி அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்துக்கு சமீபமாயிருந்தான். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்து தேவனையும் முக்கியம் கொண்டார். முதலாம் பாடமாக சுவிசேஷ பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 முதல் அந்த அதிகாரம் பரிசுத்த மத்தேயு அதிகாரம் 10 வசனங்கள் 37 முதல் 42 முதல். அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் நல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போகும். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து கொள்கிறவன் அதை காக்கும். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான்.
அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் என்று வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் வாசித்தார் தேவனே மகிழ்ந்தார். இன்றவாறே அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ உலக பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரி இடத்திலே உட்கார்ந்து பிறந்தார். முந்தைய பிதாவின் காலத்தில் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து எழுந்திருக்கிறார். மரணத்துக்கு சர்வ பிதாவாகிய நம்முடைய வலது வாசத்திலே இருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தோரையும் அழைத்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற கிறிஸ்துவின் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சரியா அமர்ந்திருக்க கைக்கணினி மூலம் 4250 ரூபாய், ஏன மூலம் 250 ரூபாய், மொத்த காணிக்கை 4500 ரூபாய், வெள்ளிக்கிழமை என்ற காணிக்கை 500 ரூபாய். வருகிற வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு வழக்கம் போல மாலை வழிபாடு நடைபெறும். இன்றைக்கு 22/11/2020 ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமை கடையில் நாணய காணிக்கை இந்த வழிபாடு அனுஷ்டிப்பை நாம் கடைபிடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த நாளிலே சிறப்பாக பெண்கள் இருக்கிறது சிறப்பு காணிக்கை செலுத்த நீங்கள் தயாராக வைக்கிறார்கள். பாடல் பாடப்படும் போது நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை படிக்கும்படியாக உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளுக்கான மகிமைக்கும் மன்னாவை வாசிக்கிறேன். ஒரு தெரிந்தால் நீங்கள் என்னோடு கூட அந்த வசனத்தை வாசிக்கலாம். முதலாவது நான் வாசிக்கிறேன். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். மத்தேயு 10:39. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். மத்தேயு 10:39. கீர்த்தனைகளே 267வது பாடல். தாசனே கரணியே என்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்கிற கீர்த்தனையை பாடும்போது கடை காணிக்கை காணிக்கை படைக்கிறவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கிறதுனால் நான் வந்து உங்களிடத்தில் வந்து அந்த காணிக்கையை சேகரித்துக் கொள்ள ஏதுவாக இருக்கும். 267வது கீர்த்தனை பாடமொழியாக நாம் பாட கேட்போம். சிறப்பு காணிக்கை இருந்தாலும் படிக்கலாம்.
வாழ்வழிக்கும் வல்ல இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரிலே திருச்சபையார் யாவருக்கும் மறுபடியும் ஒரு விசை நன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியான வேலைக்கு மறுபடியும் அன்போடு வரவேற்கிறேன். அதை தாழ்த்தி இருக்கிற நிலையிலே நம்மை ஆற்றத்தில் எடுத்துக்கொள்வோம். வார்த்தை வழியாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறேன். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவும் நிறைந்து எங்களை வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் கடவுளே, கிருபையாக எங்களை தந்திருக்கிற அருமையான நல்ல சிலாக்கியங்களுக்காக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த திரு வார்த்தைகளை தியானிக்கும்படி எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அருள்பொழியாக ஈவாக கிருபையாக பொக்கிஷமாக தந்திருக்கிற திருமறைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் திருமறையை வாசிக்கும் போதெல்லாம் அதை தியானிக்கும் போதெல்லாம் உணர்வடைகிறோம். ஆவியினாலே நாங்கள் உந்தப்படுகிறோம். நாங்கள் உயிர்வீழ்ச்சி அடைகிறோம். அதற்காக சுமத்திருக்கிறோம். இந்த வேலைகளும் இந்த நாளின் கருப்பொருள் ஆதாரத்திலே வாசிக்க கேட்ட திருமறை பாடங்களின் துணையோடு கூட நாங்கள் தியானிக்க முற்படுகிறோம். ஆண்டவரே, இந்த தூய ஆவியானவர் தாமே எங்கள் துணை செய்வதை பயன்படுத்தி கொண்டாடுகிறோம். பேசுகிற என்னை மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படும்படியாக கேட்கிற ஒருவருடைய இருதயத்தையும் ஆயத்தப்படுத்தும். இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது எங்கள் இருதயம் கொடுத்து விட்டு இருக்க மாட்டேன். நாங்கள் அலறி இருக்க மாட்டேன். அது மூலமாய் ஒரு ஆட்சிய வாழ்க்கையை நாங்கள் முதிர்ச்சி அடைய, வளர்ச்சி அடைய, மேன்மையடைய உடைய வழியை நடக்க எங்களுக்கு வைத்தார். உடைய கருத்தை அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமென். தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிற தியானத்தின் தலைப்பு டேக்கிங் ரிஸ்க் ஃபார் த ரெயின் ஆஃப் காட். அதாவது கடவுளின் ஆட்சி மலர துணிவுடன் செயல்படுவோம் என்று ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார். அதாவது இறையரசு உருவாகிட, இறையரசு ஏற்படுத்தப்பட துணிச்சலோடு நாம் செயல்பட வேண்டும் என்று ஒரு தலைப்பு. ரொம்ப ஒரு நேர்த்தியான தலைப்பு. இந்த தலைப்பை முக்கியமான ஒரு வார்த்தையாக ரிஸ்க் என்கிற ஒரு பதம் ஒரு முக்கியமாக இருக்கிறது. ரிஸ்க் நம்ம அதிகமாய் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை ரிஸ்க் எடுக்கிறது. பொதுவாக அந்த ரிஸ்க் என்ற வார்த்தையை ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல எதிர்மறையான கண்ணோட்டத்தில் தான் பார்க்க முடிகிறது. என்றால் ஒரு 2 மாதங்களுக்கு முன்பதாக அல்லது 1.5 மாதங்களுக்கு முன்பதாக கிட்டத்தட்ட 200 நாட்கள், 7 மாதங்கள் அல்லது 6.5 மாதங்கள் இந்தியாவின் பல்வேறுபட்ட பகுதிகள் மூடி கிடந்தது. குறிப்பாக திருச்சபை திறக்கப்படாமல் அடைத்து கிடந்தது. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இந்த சமூகத்திலே அரசாங்கம் சில சட்டத்திட்டங்களோடு, சில வழிபாட்டு நெறிமுறைகளோடு திருச்சபையை அல்லது வழிபாட்டு மனைகளை திறந்து கொள்ளலாம், நீங்கள் வழிபாட்டை ஆசிரிக்கலாம் என்று சொல்லி ஒரு விதமான அனுமதி அளித்தார்கள். ஒருவேளை நம்மளை பலர் நினைத்திருக்கக்கூடும், 200 நாட்கள் ஆலயத்தில் போக முடியவில்லை, ஐக்கியம் கொள்ள முடியவில்லை, நான் விரும்புகிற இடத்திலே அமர்ந்து வழிபாட்டிலே பங்கெடுக்க முடியவில்லை, இப்பொழுது திறப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அரசாங்கம் அனுமதி அளித்திருக்கிறது, நான் உற்சாகமாய் போவேன். நான் மட்டுமல்ல, என்னை போன்ற பலர் உற்சாகமாய் ஆலயத்துக்கு ஓடோடி வருவார்கள், ஆலயம் நிரம்பி வெளியே போகிறது என்று நாம் ஒருவேளை நினைத்து பார்த்திருக்கலாம் அல்லது யோசித்திருக்கலாம். ஆனால் அப்படி ஒன்றும் பெரிதாய் நடந்ததாக தெரியவில்லை. நம்முடைய திருமணமாவது பரவாயில்லை, பெரும்பாலான எல்லா ஆலயங்களுமே திறந்து வழிபாட்டை கடைபிடித்து வருகிறோம். ஆனால் வெள்ளூர் சிஎஸ்சி திருமணம் இன்றைக்கு தான் அவர்கள் திறக்கவே செய்கிறார்கள். ஏன்? ரிஸ்க். கொரோனா என்கிற அந்த தொற்று காற்றிலே பரவுகிறது, நாம் இப்படி கூடி வரும்போது அது எனக்கும் தொற்றிவிடுமோ என்ற ஒரு ரிஸ்க், ஒரு பயம். டேக்கிங் ரிஸ்க் ஃபார் த ரெயின் ஆஃப் காட். கடவுளுடைய விருப்பம் நிறைவேற, கடவுளுடைய ஆளுகை அல்லது கடவுளுடைய ஆட்சி உருவாகிட துணிச்சலோடு துணிவோடு செயல்படுவோம் என்கிற ஒரு பொருத்தமான தலைப்பை இந்த நாளிலே திருச்சபை மாமன்றம் நாம் கொடுத்திருக்கிறது. 3 திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த சுருக்கமாக ஒரு மத்தியிலே அந்த பகுதியிலிருந்து சில காரியங்களை எடுத்து கூறிவிட்டு கடவுளின் துணையோடு தூயாவின் துணையோடு கூட நாம் தியானித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். முதலாவது வாசிக்க கேட்ட இந்த எஸ்தர் பகுதி, எஸ்தர் 8ஆம் அதிகாரத்தை முழுவதுமாய் நாம் வாசிக்க கேட்டோம். அவருடைய பின்னணி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எஸ்தர் என்கிற ஒரு கேரக்டரை கொடுத்து நாம் எல்லாரும் வந்து அறிந்திருக்கிறோம். இந்த பின்னணி தெரியும். எஸ்தர் தான் சார்ந்த குலமாகிய அந்த யூத குலம் அல்லது யூத இனம் முழுவதுமாக அழிக்கப்பட போகிறது, கருவறுக்கப்பட போகிறது. குழந்தை முதல் பெரியவர் வரை ஒரு குறிப்பிட்ட நாளிலே, ஆதார் என்கிற 13ஆம் மாதமாகிய 12ஆம் நாளிலே இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளிலும் இருக்கிற யூதர்களை ஒரே நாளிலே அழித்து விடுவதற்கு ஒரு விதமான சதித்திட்டம்
மனிதன் மூலமாக ஒரு கூட்டம் யூதர்களை எப்படியாவது கருவழிக்க வேண்டும், அவர்களை ஒழித்து விட வேண்டும், அவர்கள் இந்த உலகத்தை வாழ தகுதியற்றவர்கள் என்கிற ஒரு எண்ணத்திலே அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை அகாஸ்வேரு என்கிற அரசு மூலமாக முத்திரையாக போடப்பட்டார். நடந்தது என்ன? நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அங்கே ஒரு பக்தி வினயமான ஒரு யூதன் இருந்தான். அவருடைய பேர் மொர்தெகாய். சூசால் என்கிற அரண்மனையிலே அவன் ஒரு பணியாளனாய் பணி செய்தான். இந்த செய்தி அவன் காது கேட்கியது, மனதில் மிகுதியும் பாரம் கொண்டான். அவன் உடனடியாக தான் வளர்த்தபடியாகிய இன்றைக்கு ராஜாக்களை அமர்ந்திருக்கிற எஸ்தருக்கு இந்த தகவலை அனுப்புகிறான். நாம் எல்லாரும் அழைக்கப்பட போகிறோம், உன்னால் முடியும், நீ நினைத்தால் ராஜாவிடத்தில் பிரவேசித்து இந்த சதித்திட்டத்தை சொல்லி நீ அத்தனை பேரையும் காப்பாற்ற முடியும், நீ அதற்கான காரியத்தை செய் என்று சொல்லும்போது உடனடியாக சம்மதிக்கவில்லை. அவளுக்கும் ஒரு விதமான பயம். ஏனென்றால் நீங்கள் 4ஆம் அதிகாரத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிற 11ஆம் வசனத்திலே யாராவது அழைக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்ற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இந்த சட்டத்தை மிக தெளிவாக எஸ்தர் அறிந்திருந்தால் அதனால் அவருக்குள்ளே ஒரு உயிர் வரும். இன்னொரு காரியம், ஒருவேளை சமஸ்த 127 நாடுகளிலும் எஸ்தரை போன்ற அழகும் சௌந்தரியமான பெண் யாரும் இல்லை. அதனால்தான் ராஜா அவரை தேர்ந்தெடுத்து ராஜாத்தியாக ராஜா உடைத்திருக்கிறார். அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் மீது ராஜா என்னுடைய அறைகள் மயங்கிருக்கிறார், நான் தப்பித்துக் கொண்டேன் என்று கூட நினைத்திருக்கலாம். இல்லாவிட்டால் இந்த சட்டத்தின் மத்தியில் நான் எப்படி போக முடியும், உயிர் போய்விடுவேன் என்று நினைத்திருக்கலாம். ஆனாலும் கூட திரும்பவுமாக மொர்தெகாய் ஒரு செய்தி அனுப்புகிறார். இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் இன்னொரு வேறு இடத்திலிருந்து ஆண்டவரால் ஏற்படுத்த முடியும். யாருக்கு தெரியும், உன்னை ஒருவேளை கடவுள் இடத்தில் அமைந்திருக்க கூடும், நீ நினைத்தால் அதை செய்யலாம், இல்லாவிட்டால் நீயும் உன் வீட்டால் கூட நாசமாய் போவீர்கள் என்று சொல்லி எச்சரிக்கும் செய்தி போல அங்கே உழைக்கும்படியாக அல்லது அந்த சூழ்நிலை வீரியத்தை மொர்தெகாய் சொல்லி அனுப்புகிறார். இப்பொழுது எஸ்தருக்கு நன்றாய் இருந்துவிட்டது. எஸ், என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் குலம் காக்கப்பட நான் ரிஸ்க் எடுக்க தயார், நான் என்னை உயிரை பணிய வைக்கிறேன், நான் செத்தாலும் சாகிறேன். ஆனால் நீங்கள் ஒன்று செய்யுங்கள், சூசான் அரண்மனையில் இருக்கிற அத்தனை யூதர்களை ஒன்று கூடி செய்து 3 நாட்கள் அல்லும் பகலும் இடைவிடாமல் எனக்காக உபவாசம் செய்யுங்கள், நானும் என் தாதிமாரும் கூட உபவாசம் செய்வோம். 3 நாளைக்கு முன்பதாக நான் தைரியமாய் ராஜா பட்சங்களை நீட்டினாலும் அடைத்தாலும் அடைக்காவிட்டாலும் அனுமதித்தாலும் அனுமதிக்காவிட்டாலும் நான் பிரவேசிக்கிறேன், நான் செத்தாலும் சாகிறேன். யூத குலம் அல்லது தன்னுடைய இனம் அழிக்கப்படாதபடிக்கு ஒரு வகையான ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எஸ்தருக்கு துணிவு உண்டாகிற்று. நடந்தது என்ன என்று சொல்லித்தான் 8ஆம் அதிகாரம் முழு வாசி கேட்டோம். எந்த யூத இனத்தை அழிக்க துணிகரம் கொண்டார்களோ, திட்டம் தீட்டினார்களோ, அவருடைய அந்த எதிரிகளெல்லாம் அழிக்கப்பட்டார்கள். எந்த மொர்தெகாய் அழிக்க திட்டம் தீட்டினாரோ அவன் தூக்கிலிடப்பட்டு அவனுடைய இடத்திலே மொர்தெகாய் அமர்த்தப்பட்டான். இதுதான் நடந்தது. இப்படி ஒரு பெண்ணுடைய துணிச்சலான முடிவு. பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, பிரியமான திருச்சபையாரே, இந்த பகுதியிலிருந்து நமக்கு என்ன செய்யும்? ஒருவேளை எஸ்தருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது, நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கிறதா? நாம் வாழ்கிற இந்தியாவை நாம் எடுத்துக்கொள்வோம், நம்முடைய தமிழகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எங்கு பார்த்தாலும் கலவரம் பூமியா. வட இந்தியாவிலே ஒரு வகையான மத கலவரங்களை ஏற்படுத்திய பின்னர் அமைதிக்காக இருக்கிற தென்னிந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்திலே அமிதமான ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்த யாத்திரையை செய்கிறார். அதன் வழியாக சில அரசியல் லாபங்களை ஏற்படுத்த சிலர் துடிக்கிறார்கள். ஜாதி கலவரத்தை, இன கலவரத்தை, மத கலவரத்தை ஏற்படுத்தி ஒரு விதமான அரசியல் லாபங்களை, ஏழை எளியோரை ஒடுக்க பார்க்கிறார்கள், சிறுபான்மையை முற்றுமுடி அழிக்க பார்க்கிறார்கள். இந்த நேரத்திலே நீங்களும் நானும் அமைதியாய் எனக்கு என்ன, நான் உண்டு என் வேலை என்று சொல்லி போவது சரியா? கடவுளுடைய பார்வையிலே நாம் அவரிடத்திலே திறப்பின் வாசல் என்று தைரியமாய் ஒரு துணிச்சலோடு ரக்தி அடையாமல் பயமடையாமல் என் ஆண்டவரால் எல்லாம் முடியும், இந்த இந்திய தேசத்தை மாற்றுவதற்கு, சரி செய்வதற்கு, ஏழை எளியோர்களை மேம்படுவதற்கு என் ஆண்டவரால் முடியும் என்ற தைரியத்தோடு நாம் விண்ணப்பிக்க அழைக்கப்படுகிறோம். அதோடு கூட சில பிராக்டிகல் காரியங்கள் எனக்கு நினைவு வருகிறது, அதையும் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை நம்மால் முடியாவிட்டாலும் பரவாயில்லை, இனி வரப்போற காலங்களிலே நம்முடைய பிள்ளைகளை ஒரு ஐஏஎஸ்ஆக, ஐபிஎஸ்ஆக உருவாக்கிட நாம் தீர்மானிக்க வேண்டும். அதே போல ஒரு நல்ல அட்வொகேட் ஜெனரலாக, ஒரு நீதிபதியாக. நீதியெல்லாம் மறுக்கப்பட்டு நாம் எடுத்துக்கொள்ளலாம், நீதியெல்லாம்
அங்கே எழுதப்படுகிறது. அரசு நினைத்தால் என்ன வேணாலும் செய்யலாம் என்று சொல்லி நாம் நிறைய தீர்ப்புகளை பார்க்கிறோம். ஒரு சிறந்த நீதிபதியா அவர் காவல்துறையிலே உயர்ந்த பதவிகளை அடைகிற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கலாமே. ஒரு சிறந்த கல்வியாளர்களாக, சிறந்த பொருளாதார நிபுணர்களாக, குறைந்தபட்சம் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி ஆங்காங்கே கிறிஸ்துவுக்காக ஜொலிக்க செய்யலாமே. நான் வட இந்தியாவில் படிச்சிருக்கிறேன். சில முறை நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுக்கெல்லாம் செல்ல வேண்டியதாகிட்டு, சில பிரச்சனைகளாக, விசுவாசங்களுடைய பிரச்சனைகளாக ஒரு போலீஸ்காரர்கள் கூட அந்த கிறிஸ்தவர்களே நம்முடைய விசுவாசத்தை எந்த அளவுக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று அதை வைத்து நான் சொல்லுவேன், குறைந்தபட்சம் நம்முடைய பிள்ளைகளை இந்த பதவிகளிலே பணிகளிலே அமர்த்திலேயே நாம் தீர்மானிக்கக்கூடாது. ஒருவேளை கடவுளுக்கு அது விருப்பமாக இருந்தால் நாம் அதை உற்சாகமாய் செய்யலாமே. எஸ்தரை போன்ற வாய்ப்பு ஏற்கனவே நாம் அளிக்கப்படவில்லை. ஆனால் மறைமுகமாக இன்டைரக்டாக நிறைய காரியங்கள் நம்மால் செய்ய முடியும். முதலாவது, இவர்களை போல உபவாசம் ஜெபிக்க முடியும். திறப்பின் வாசல் நின்று மன்றாட முடியும். விரக்தியடையாமல் அந்த பயப்பட அவ்வளவுதான் முடிந்தது. சிறுபான்மை சமூகம் ஒழிக்கப்பட போவது, இந்தியாவிலே நாசம் செய்யப்படுவது என்று சொல்லி விரக்தியடையாமல் இல்லை. எஸ்தரை போல நான் துணிந்து செயல்படுவேன். துணிச்சலோடு என்னால் இயன்ற காரியங்களை செய்வேன். தேர்தல் வரும்போது அதற்கென்று நான் சிறப்பாய் செயல்படுவேன், அதற்காக ஜெபிப்பேன் சொல்லலாம் நாம் தீர்மானிக்கலாம். நம்முடைய பிள்ளைகளை வரும் காலங்களிலே சிறந்த பதவிகளில் அமர்த்தி அதன் வழியாக நீதி நியாயத்தை இந்தியாவிலே நாடுகளிலே நிலைநாட்டலாம். ஆண்டவர் உள்ளத்திலே பேசுவார்கள். அதை குறித்து யோசிக்க அன்போடு கேட்கிறேன். டேக்கிங் ரிஸ்க் ஃபார் தி ரெயின் ஆஃப் காட். கிறிஸ்துவுடைய அரசாட்சி, அந்த கிறிஸ்துவுடைய விருப்பம் நிறைவேற மனிதர்களாகி நம்முடைய துணிச்சலை எதிர்பார்க்கிறார். அந்த சராசரனை படைத்த அரசாகிற இந்த ஆண்டவர் அவர் சொல்ல ஆகும், அவருடைய கட்டளையில் நிற்கும் என்று சொல்லி வார்த்தை சொல்லுது. இந்த பூமி அனைத்தும் அவருடைய காலத்தில் கிரியாக இருக்கிறது. அவர் வார்த்தையினாலே உருவத்தை உண்டாக்கினார். ஒளி உண்டாக்குறது என்று சொன்னார், ஒளி உண்டாக்கினார். சூரியன் உண்டாக்குறது என்று சொன்னால் சூரியன் உண்டாயிற்று. எல்லாம் நீர் எல்லாம் வார்த்தை உருவாயிட்டு. ஆனால் பேர்பட்ட ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய துணிச்சலை அவர் எதிர்பார்க்கிறார். கேக்கிங் ரிஸ்க் கடவுளுடைய இந்த ஆளுகையை, கடவுளுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்ற உங்களுடைய என்னுடைய துணிச்சலான செயல்பாடுகளை ஆண்டவர் இந்த திருமறையின் வழியாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இரண்டாவது, துணிச்சலான முடிவை எடுத்து இன்னொரு நபரை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அதிகமாக கவனம் பெறாத ஒரு நபர், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 25 30 வரைக்கும் வாசிக்க கேட்டோம். ஒரு நபர் அதிகமாக நாம் கேள்விப்பட்டிருக்கவில்லை. நம்முடைய குடும்பங்களே இப்படிப்பட்ட பெயர்களையும் வைக்கிறதில்லை. ஆனால் இந்த நபரை குறித்து பவுல் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார். அவர் 25ஆம் வசனத்தை பாருங்களேன். என் சகோதரனும் உடன் வேலையாளரும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்வதுமான எப்பாபுரோத்துவின் இடத்திலே அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். ஒரு சிறிய பின்னணியை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த எப்பாபுரோத்து என்கிற மனிதன் தேவனுடைய புண்ணியத்திலிருந்து ஆண்டவருடைய அன்பால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்துவனாய் மாறிவிடுகிறார். பிலிப்பிய திருச்சபையிலே முக்கியமான பங்களிப்பு செய்த ஒரு மனிதன். யார் மூலமாக? அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக இவன் கிறிஸ்துவை கண்டு கொண்டவன். ஆனால் இன்றைக்கு பவுல் ரோமாபுரியிலே சிறைப்பட்டிருக்கிறார். வெறுமனே சிறை அல்ல, நோய்வாய்ப்பட்டு மிகுந்த ஒரு கஷ்டத்திலே அவர் தவித்துக் கொண்டிருக்கிறார். பிலிப்பு அந்த இடத்துக்கும், பிலிப் என்கிற அந்த பட்டணத்துக்கும் ரோமாபுரிக்கும் கிட்டத்தட்ட 1960 மைல் என்று கிலோமீட்டர் நான் இன்னைக்கு பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் தூரம். பிலிப்பு சபை மக்கள் அனைவரும் எங்களுடைய குரு பவுல் இவ்வளவு பேர் நினைக்கிறாரா, நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரா, வீட்டு காவல் அளிக்கப்பட்டிருக்கிறாரா, நாங்கள் என்ன செய்ய முடியும் சொல்லி ஒரு கையொரு நிலையிலே, உதவி செய்ய முடியாத ஒரு நிலையிலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே தான் இந்த எப்பாபுரோத்து முன் வருகிறார். நான் போகிறேன், நான் போய் நம்முடைய குருவாகிய பவுலுக்கு என்னால் என்ற உதவிகளை செய்கிறேன், நீங்கள் எனக்கு ஒத்தாசை செய்யுங்கள், உங்களால் இயன்ற உதவிகளை இடத்தில் தாருங்கள், நான் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவரை சந்திக்கிறேன், அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்கிறேன், அவரோடு கூட இருந்து அவருக்கு மாடல் சப்போர்ட் கொடுக்கிறேன் சொல்லி துணிச்சலாக இந்த நபர் யாத்திரை செய்கிறார். எத்தனை மைல்? கிட்டத்தட்ட 2000 மைல். நடந்தது என்ன தெரியுமா? அந்த பகுதி நான் மிக சுருக்கமாக சொல்கிறேன். அவர் ஏற்கனவே சரீரத்தில் பலவீனம் உள்ளவர். ஆனால் கடவுளுடைய ஊழியக்காரன், அவர் மூலமாய்த்தான் நான் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டேன், அவர் மூலமாய்த்தான் நான் நரக ஆக்கினையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், அவர் தான் என் கண்ணை திறந்தார், எனவே நான் அவருக்காய் நான் எல்லாம் செய்ய வேண்டும். பவுலுக்கு செய்தால் அது பவுலின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தது சமானம். இந்த சிறியவர்களுக்கு எதை செய்தோ அது எனக்கே செய்யணும்னு சொல்கிறார்களா? என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தால் மாத்திரம் அதன் பலனை அடையாமல் போவான்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்களா? அதை மனதில் கொண்டவராய் நான் போகிறேன். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாய் இருக்கிற
என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்த பவுலுக்கு உதவி செய்ய நான் போகிறேன் சொல்கிற பலவீனத்திலும் எப்படி யாத்திரை செய்வது எழுதப்படவில்லை. கண்ணையிலோ குதிரையிலோ இல்லை நடக்க சொல்லிருக்கோம். ரெண்டாவது வகையில் தென்னிந்தியாவிலிருந்து வட இந்தியாவிலும் அது நிமித்தம் அவர் பலவீனம் அடைந்து நோய்வாய்ப்பட்டார். வெறுமனைய நோய் அல்ல, மரணத்தை சந்திக்கிற அளவுக்கு அவர் நோய்வாய்ப்பட்டார். அப்படித்தான் பவுலுக்கு எழுதியிருக்கிறார். பவுல் அப்படித்தான் எழுதியிருக்கிறார். அதை குறித்து வாக்கியத்தில் இருக்கிறார். அவன் எனக்கு சமமானவன். அங்கே சொல்கிறோம் என் சகோதரன். எஸ், கிறிஸ்துவுக்குள்ளே அவன் என்னுடைய சகோதரன். உடல் வேலையார். நாம் எப்படி கிறிஸ்துவின் தோட்டத்தில் பணி செய்ய ஒரு பணியாளரோ அதே போல அவனும் கிறிஸ்துவின் ஒரு பணியாளர். இன்னொரு வார்த்தையை மிக அழகாக சொல்லியிருக்கிறார். உடல் சேவம், சோல்ஜர் ஆஃப் கிரைஸ்ட். நான் எப்படி கிறிஸ்துவுக்காக ஒரு போராளியோ, நான் எப்படி ஒரு போராட்டம் செய்கிறேனோ அதே போல இந்த எப்பாப்பிரோதுக்கும் சாதாரண ஒரு மனிதன் அல்ல, சாதாரண விசுவாசிகள். என்னை போன்ற அவர் கிறிஸ்தவ போராளி. அவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சொன்னால் இந்த கடிதத்தை எழுதுகிறார். கடைசி வசனத்தில் பாருங்கள். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே, இந்த 2:30 வசனத்திலே, நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் இல்லாமல் கிறிஸ்துவின் ஊழியத்து நிமித்தம் மரணத்துக்கு சமீபமாயிருந்தான். ஆனால் கிருபையாக அவன் மரணத்தை சந்திப்பதிலே கடவுளை உயிர்ப்பிச்சு கொடுத்து காப்பாற்றினார் என்று சொல்லியிருக்கிறார். நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, கிறிஸ்துவின் ஊழியத்திற்காக அல்லது நற்செய்தி ஊழியத்திற்காக அல்லது கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களுக்காக அல்லது பிரிப்பிய சபையின் மேன்மைக்காக ஒரு மனிதன் தன் உயிரையும் துச்சமன் நினைத்து பிரயாணம் செய்தான். அங்கே சென்று ஊழியக்காரரை தாங்கினார். நீண்ட நாட்கள் பவுலோடு தங்கியிருந்து அவரை தேற்றினான் என்று சொல்லி முக்கியமான ஆண்டுடைய பிள்ளைகளை ஒன்றைய நான் சொல்ல விரும்புகிறேன். வட இந்தியாவில் பல்வேறு பகுதிகளிலும் ஏராளமான கிறிஸ்தவ மிஷனரிகள், ஏராளமான கிறிஸ்தவ ஊழியர்கள் இருக்கிறார்கள். நாம் நிறைய பணம் கொடுக்கிறோம், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அவர்களை குறித்து யோசிக்கிறோம். ஆனால் இன்னும் ஒன்றும் செய்யலாம். வருடத்துக்கு ஒரு முறையாவது குடும்பமாக நாம் இந்த பகுதியில் கடந்து சென்று, இந்த மனிதர்கள் கடந்து சென்று அவர்களோடு தங்கியிருந்து அவர்களை நாம் மனோரீதியாக, உடல் ரீதியாக, உளவியல் ரீதியாக தேற்றும் போது நிச்சயமாய் அவர்கள் இன்னும் பல மைல் தூரம் கடவுளுக்காக ஓட முடியும், நிறைய காரியங்களை சாதிக்க முடியும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த எப்பாப்பிரோது செய்தார். மரணத்துக்கு சமமாக இருந்த பவுலை தேற்றி அவருக்கு ஆறுதலாக இருந்து அவருக்கு உளவியல் ரீதியாக, மன ரீதியாக, சரீரப்பிரகாரம் எல்லா விதமான உதவியை செய்து இன்னும் அவர் ஓட வேண்டும் அவர் உதவியாக இருந்தார். உங்களுக்கு விளக்கம் அப்படிப்பட்ட வாய்ப்பு காத்து கிடக்கிறது. நாங்கள் எல்லாம் வட இந்தியாவில் இருக்கும்போது திருநெல்வேலி, கன்னியாகுமரி பகுதியிலிருந்து டீமாக வருவாங்க. எப்போதெல்லாம் வருகிறார்களோ அப்போதெல்லாம் நாங்கள் உற்சாகம் அடைவோம். ஏனென்றால் தமிழ் மக்களை பார்ப்பது, அவருடைய தமிழ் வார்த்தைகளை கேட்பது, அவர்களை உற்சாகப்படுத்துவது, அவர்கள் சில உதவிகள் செய்வார், அவர்களுக்கு தேவையான அநேக உதவிகள் செய்வார். அதெல்லாம் நாங்கள் எதிர்பாராமல் இருக்கிற ஒரு விஷயம். அப்படி செய்யும் போது இப்படி அறியாமலேயே நாங்கள் உற்சாகம் அடைவோம். இன்னும் ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு அது ரொம்ப பூஸ்டாக இருக்கும். எப்போதெல்லாம் வருகிறார்களோ காத்திருக்கும். பிரியமான பிள்ளைகளே, நானும் அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு அருகாமையிலேயோ அல்லது பக்கத்து கிராமங்களிலேயோ யாராவது ஒரு ஊழியர் இருந்தால் குறைந்தபட்சம் அவரை நாம் உற்சாகப்படுத்தி அவருடைய குறைவுகளை நாம் உதவி செய்யும் போது நிச்சயமாய் இவ்விதமான துணிச்சலை ஆண்டவர் மெச்சுவார் என்று நம்புகிறேன். கடைசியாக நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பாடத்தை நம்ம எடுத்துக் கொள்வோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் மிக பரிச்சயமான ஒரு பகுதி. காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஸ் சொல்லுவாங்க. ஒரு சீடன் செலுத்த வேண்டிய விலை கரையத்தை அங்கே ஆண்டவர் இயேசுவானவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அங்கே ரொம்ப ஒரு ஷாக்காக சொல்றது வாணி மாதிரி, தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பார்த்ததில்லை, மகனையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பார்த்ததில்லை, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பார்த்ததில்லை. எல்லாமே நெகட்டிவ் பர்ஸ்பெக்டிவ். இப்படி செய்தால் எனக்கு பார்த்ததில்லை, இப்படி செய்தால் எனக்கு பார்த்தேன். அப்படியானால் என்ன சொல்ல வருகிறார்? இந்த வருடத்தை நாம் இயரா பிரயாரிட்டி என்று சொல்லி நம்ம திருமண்டலம் அனுசரிக்கிறது. எதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிறோம்? கிறிஸ்துவுக்கா, இல்லை உலகத்துக்கா, குடும்பத்துக்கா, பணிக்கா, இல்லை வேறு எதற்கா? ஆண்டவர் மிக தெளிவாக சில துணிச்சலான முடிவுகளை எடுக்கும்படி விசுவாசிகளாக உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறார். நீங்கள் என்னை பின்பற்றுகிற விசுவாசிகள், என்னுடைய அடியார்கள், என்னுடைய சீடர்கள். ஆனால் என்னுடைய சீடராக இருப்பதற்கான கதை என்ன தெரியுமா? என்னை தான் நீங்கள் முதலாவதாய் வைத்திருக்க வேண்டும். முதலும் முடிவும் மகனையோ மகளையோ, தாயோ தகப்பனையோ, கணவனையோ மனைவியோ என்னை விட நீங்கள் அதிகமாக நேசித்தார், அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நிச்சயமாக நீங்கள் கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்துவின் அடியார் அல்ல. இதுதான் சொல்ல முடியும், நான் சொல்ல முடியும். பிரியமான ஒரு
சிறிய சமூகம் எனக்கு ஞாபகம் வருது. இந்த சமூகத்திலே வாலிபன் என்னை அவரை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இன்ஜினியரிங் கிராஜுவேட், இன்ஜினியரிங் முடித்தவர். அவர் இந்து குடும்பத்திலே வளர்க்கப்பட்ட ஒரு சகோதரன். சமீபத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஊழியத்துக்காக தன்னை அர்ப்பணித்து ஒரு ஸ்தாபனத்தில் பணி செய்கிறார். ஆனால் அவர் ஆரம்ப காலத்தில், அதாவது இன்ஜினியரிங் முடித்த கையோடு டெல்லியிலே அவருக்கு பணி கிடைத்து சில ஆண்டுகள் அங்கே பணி செய்திருக்கிறார். அப்படி பணி செய்கிற போது அங்கே அவரோடு பணி செய்த ஒரு அஸ்ஸாமிய பெண்ணோடு அவருக்கு நல்ல நட்புறவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த நட்புறவு பின்னாலே காதலாக மாறியிருக்கிறது. என்ன நடந்தது தெரியுமா? ஒரு பாஸ்டர் மூலமாக இந்த சகோதரன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அந்த வேலையை விட்டுவிட்டு ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறான்னு சொல்லி ஊழியத்துக்கு வந்து விட்டார். ஆனாலும் கூட அவர் இடத்துல இவ்வாறு கலந்து கொண்டார், அண்ணே என்னால் இன்னும் அந்த பெண்ணை மறக்க முடியல. நான் இன்றைக்கும் அந்த பெண்ணோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அந்த பெண்ணுக்கோ கிறிஸ்தவனையோ சுத்தமாக பிடிக்காது. குறிப்பாக சில நேரங்களில் அவங்க வந்து வீடியோ காலில் வருவாங்க. அவங்க வீடியோ கால் பண்ணும்போது நான் வடக்கில் முன்னாள் போட்ட சிலுவை என்ன ஏன்னா இந்த சிலுவை கிறிஸ்டியானிட்டி எதுவுமே அவங்க பிடிக்காது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சில விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. என்னாலே அவங்க மறக்க முடியாது. திருமணம் செய்தால் அவர்களுக்கு நான் திருமணம் செய்ய நிச்சயித்திருக்கிறேன் என்று அவங்களோட நல்ல தொடர்பு இருக்குன்னு சொன்னார். நான் திருமணத்திலிருந்து சில உதாரணங்களை சொல்லி அவருக்கு சில ஆலோசனையை சொன்னேன். பெரிய ஞானி சாலமோன், நசரேயனாய் வளர்க்கப்பட்ட சிம்சோன் என்ற போன்ற பெரிய பெரிய ஆண்கள் எல்லாம் அந்நிய நுகர்களை பிணைக்கப்பட்டு தங்கள் வாழ்வை நாசம் செய்து கொண்டார்கள், பேரழிவை சந்தித்தார்கள். அவளும் கூட எச்சரிக்கிறார், அந்நிய நுகர்களே அவிசுவாசத்தோடு பிணைக்கப்படாதீர்கள் என்று சொல்கிறார். இயேசுவான கூட இங்கே சொல்லியிருக்கிறார், என்னை விட நீ யாரையாவது அதிகமாக நேசித்தால் எனக்கு பாத்திரம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் சொல்லி ஒரு வேலை நீங்கள் கிறிஸ்துவை அறிவிக்கும் முன்னதாக 2 பேர் திருமணம் செய்திருந்தால் பிரச்சனை இல்லை, அதை ஆண்டவர் பார்த்து கொடுப்பார். ஆனால் இப்பொழுதோ நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிவராக மாறி அவருக்கு ஊழியத்திலிருந்து வந்து விட்டீர்கள். ஆனால் நீங்கள் திருமண பந்தத்திலே ஒரு இன்னொரு சமயத்தை சார்ந்த பெண்ணோடு இணைக்கப்பட விரும்புகிறீர்கள். திருமண பந்தம் ஏதோ ஒரு நாள் உறவல்ல, அது லைஃப் டைம் ரிலேஷன்ஷிப், அது வாழ்நாள் பந்தம் என்பதை மறந்துவிட வேண்டாம். நிச்சயமாக இது ஒரு பெரிய ட்ராப்பா, ஒரு படுகொலையாக அமையும். என்றால் திருமணம் எப்படித்தான் சொல்கிறது, கவனமாக எதற்கு நீங்கள் முன்னுரிமை கொடுப்பீர்கள், கிறிஸ்துவுக்கா இல்லை அந்த பெண்ணுக்கா, நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் சொல்லி சில ஆலோசனை சொல்லி முடித்தேன். ஆனாலும் கூட அவருக்கு அந்த பெண்ணை பிரிவதற்கு மனமில்லை. இன்றும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பார்ப்போம், கடவுள் ஒருவேளை மாற்றம் மாற்றக்கம் இல்லாவிட்டால் பார்ப்போம் என்று சொல்லி. முக்கியமான ஆண்டுடைய பிள்ளைகளே, என்னை விட என்னிலும் அதிகமான இந்த உலகத்தின் காரியங்களை, இந்த உலகத்தின் சம்பத்துக்களை, குடும்பத்தை அல்லது நண்பரை எதையாவது நேசித்தால் நீங்கள் அதை விட்டுவிட்டு துணிச்சலான முடிவெடுத்து இயேசுவை பின்பற்றி அவருக்காக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே அழகாக பாடுகிறோம். ஆனால் அதை நம் வாழ்நாளை கடைபிடிக்க இங்கே ஒரு எச்சரிக்கை செய்தியாக இயேசுவானவர் சொல்கிறார். தன்னுடைய குலம் காக்கப்பட, தன்னுடைய இனம் காக்கப்பட துணிச்சலாக தன் உயிரை விட தீர்மானித்த எஸ்தரை போல வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இயேசுவின் அடியானாகிய பவுலுடைய அந்த நல் வாழ்வுக்காக, அவருடைய சுகத்திற்காக, அவருடைய மீட்பிற்காக, அவருடைய நல்ல காரியங்களுக்காக தன்னுடைய உயிரையே துச்சமாக நினைத்து பயணம் செய்ய அழைக்கப்பட்ட எப்பாப்பிரோத்துவை ஆண்டவர் கொண்டு வைத்திருக்கிறார். பிலிப்பிய திருச்சபை மேன்மைக்காகவும், பிலிப்பிய திருச்சபை மக்களுடைய நல் வாழ்வுக்காகவும் தன் உயிரையும் துணிந்து துச்சமாக நினைத்து அவன் புறப்பட்டு சென்றார். மரணத்தை சந்திக்க இந்த கருவாயில் இருந்தார். ஆனால் அதன் வழியாக கடவுள் சொல்லுகிற செய்தி என்ன, நாமும் அப்பேற்பட்ட கிறிஸ்துவின் ராஜ்யம் பரப்பப்பட அல்லது கிறிஸ்துவின் விருப்பம் நிறைவேற நம்மை துணிச்சலுடன் ஒப்புக் கொடுக்கும்படியாக இவ்விதமான வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன, நம்மை எச்சரிக்கின்றன. ஆண்டவர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசட்டும். குறிப்பாக கடைசியாக முதல் 2 நடந்த சம்பவங்கள், எஸ்தர், எப்பாப்பிரோத்து என்கிற 2 பேர். ஆனால் கடைசியாக சொல்லப்பட்ட விஷயம், இன்றைக்கு வரப்போற காலங்களே நாம் கைவிட வேண்டிய சத்தியம். என்னை விட அதிகமாக நீங்கள் நேசிக்கக்கூடாது, நான் தான் உங்களுடைய முதல் முடிவுமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் என்னுடைய குருலோஸ் என்கிற கிரேக்க பதத்திற்கு அடிமை என்கிற பொருளாம். அடிமைக்கென்ற எந்த உரிமையும் இல்லை. நாம் கிறிஸ்துவின் அடிமையாய் மாறிவிட்டோம். நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? எனக்கென்று எதுவும் இல்லை, இப்போவே சொந்தம் இல்லை, எல்லாமே இயேசு சொல்லி ஒரு பாடல் பாடல. அழகான ஒரு பாடல் தான். நம்மை கூட நாம் அவ்வாறு ஆண்டுகிறேன். எனக்கென்று இந்த உலகத்திலே சுய சித்தம், சுய விருப்பம், சுய ஆசை எதுவும் இல்லை. என்னுடைய விருப்பம் தான், முதலாவது நீர் தான். உண்மைதான் முதலில் எடுத்திருக்கிறேன். நீர் என்னவெல்லாம் சொல்கிறோ அதை கடைபிடிக்க நான் தீர்மானிக்கிறேன். ஒரு துணிச்சலான முடிவை நான் எடுக்கிறேன். உடைய ராஜ்யம் பரப்பிட,
இந்த ராஜ்யத்தின் காரியங்கள் செயலாக்கத்திலே கொண்டு வரப்பட உடைய விருப்பம் என்னை நிறைவேற நான் என்னை துணிவாய் ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லி ஆண்டவத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய ஒப்புக் கொடுத்தலை கவனிக்கிறார். கடவுளே வேலைக்காய் முழுமாய் அடிச்சிருக்கிறோம். தோறும் இடத்துல எப்படி வருவதற்கு வாய்ப்பு நிலைமைகளை சொல்லியிருக்கிறோம். விசேஷமாக ஆயர் என்னுடைய பிரயாணங்கள் எல்லாம் வாசலுக்காரும் அடுத்த வாரங்கள் மத்தியிலே புத்திரமாய் சுபத்திரமாய் பொண்ணோடு வந்து செல்வதற்கு ஆரம்பிச்சோம். இன்னும் திருச்சபையிலே இன்னும் சுதந்திரமாய் வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் வர முடியாத அநேக காரியங்கள் கொண்டாடுகிறோம். சாமி ஒரு நாட்களிலே இந்த சட்டத்திற்கு மாற்றப்பட்டு எல்லோரும் நாங்கள் இணைந்த ஒரு நாமத்தை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்த முடியாது. கடை நாளை காணிக்கை வருகிறோம். சாமி மனப்பூர்வமாய் மகிழ்ச்சியோடு உற்சாகமாய் அடைத்த அத்தனை கரங்களையும் உள்ளங்களையும் கொடுக்கிறோம். காணிக்கை நாமத்தை மேன்மை கண்டு ராஜ்யத்தின் விரிவாக்கப்படுகிறது என்று மேற்கொண்டு செயல்படுத்தப்பட பயன்படுத்தப்பட திருமணத்துக்காக வருகிறோம். இந்த நாளிலே முதலாய் கட்டப்படுகிற திருமணத்துக்காக வருகிறோம். இந்த பயம் என்று தைரியமாக செய்வதற்கு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த எல்லாரையும் படிக்கிறோம். மன்னெடுத்துக்கிறான் மீதியான காலங்களையும் நேரங்களை கற்றுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நம்பிக்கிறாங்க. ஆமென். கடைசியாக யாரும் எழுந்து புத்தளிச்சி பாடல்களுடைய 47வது பாடல். நானும் என் வீட்டாரோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் நீயும் சேவிப்பாயா என்கிற பாடல் 47வது பாடலை யாரும் எழுந்து பாடலை Oh
உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவர்களோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.